இதுக்கு அடுத்த கேள்வி என்ன கேட்கணுமோ கேள்வி. அதாவதுங்க, தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிறது பெரிய சமுத்திரம் மாதிரி. தமிழ்நாடுன்னு வர்றப்ப அம்மாவுடைய கட்சி அதுல தலைமை ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அதுல என்ன உங்களுக்கு அதுல என்ன பிரச்சனை இருக்கு? நீங்க அந்த தலைமையை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கீங்களா? நீங்க தான் அது நேற்று உள்துறை அமைச்சர் உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்காரு. நாங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் திமுக என்கிற தீய சக்தியை வீழ்த்த வேண்டும் என்கின்ற புரட்சி தலைவர் இதய தெய்வம் அம்மா அவர்கள் வழியில் வந்தவர்கள், அவர்களின் கொள்கைகளை தாங்கிச் செல்பவர்கள். தீய சக்தி திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காகவும் இந்தியாவின் பிரதமர் மோடி அவர்களின் களத்தை வலுப்படுத்துவதற்காகவும் அவருடைய அணியில் இருக்கோம். இன்னும் சொல்ல போனா பாரத பிரதமர் மோடி அவர்களின் அணியில நாங்க இருக்கோம். அதனால திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரே குறிக்கோளோடு செயல்படுகிறோம். உங்களுக்கு எல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும், 21 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் போய் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் அப்பொழுது முதலமைச்சராக இருந்த பழனிசாமி அவர்களிடம் என்ன பேசினார் என்பதை நண்பர் OPS அவர்களும் வைத்தியலிங்கம் அவர்களே வெளிப்படையாக சொன்னாங்க. அதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், 26 திமுகவை வீழ்த்துவதற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக இருக்கிறது. நாங்கள் தொடர்ந்து செயல்படுவோம்.